வணக்கங்க. இது நம்ம கிச்சன் நம்ம சமையல். இன்றைக்கி காடை 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நாலு காடைக்கு 65 பண்ணுறதுக்கு என்ன போடலான்னு பார்த்துடலாங்க. இப்போ என்ன போடலான்னு பார்த்துலாங்க. தயிர் 2 டீஸ்பூன் போட்டலாம். தனி மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்குங்க. அரிசி மாவு 1 டீஸ்பூன், முட்டை 1, உப்பு தேவையான 3/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. லெமன் பாதி எடுத்துருக்கேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா கலக்கி விட்டுக்குங்க. தண்ணியெலாம் ஊற்ற வேண்டியதில்லை, இதே போதுங்க. நம்ம தயிர் இதெல்லாம் இது பண்ணுறதுனால இதே போதும். தண்ணி ஊற்றினீங்கன்னா ரொம்ப தண்ணி ஆயிரும். கெட்டியாகவே இருக்கட்டுங்க, இப்போ தான் பெரட்ட முடியும். இப்போ கலக்கியாச்சுங்க. இப்போ காடையை போட்டு இது பண்ணிடுவோம், பெரட்டிடுங்க. இப்போ 4 காடைக்குங்க கிரேவி மசாலா பெரட்டிடுங்க. கார்ன்ஃப்ளவர் வந்து லாஸ்ட்டில் தான் போடணுங்க, முதல்லே போடக்கூடாது. இப்படி எல்லாம் கையை உள்ளர விட்டு நல்லா மசாலா உள்ளர போகிற மாதிரி ஆட் பண்ணிடுங்க. நல்லா எடுத்து இப்படி பண்ணிடுங்க. உள்ளரெல்லாம் நல்லா பூசி விட்டுருங்க, மேலே எல்லாம். நான் சொன்ன அளவு போடுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ கார்ன்ஃப்ளவர் போட்டலாங்க. மேலே 2 டீஸ்பூன் எடுத்து வச்சேன்னு சொன்னேன்ல, அது போட்டலாம். நல்லா உள்ளரெலாம் நல்லா இது பண்ணி விட்டுருங்க. மசாலாவை கையை வச்சு இப்படி எல்லாம் எடுத்து நல்லா பரவணுங்க. நல்லா அப்போ ஊறி நல்லா இதாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வறுத்து எடுக்கிறப்ப வாசனையாக நல்லாயிருக்கும். இப்போ அவ்வளோதாங்க, பெரட்டியாச்சு. இப்போ 1 மணி நேரம் ஊறட்டுங்க. நம்ம எண்ணெயில் வறுத்து எடுத்துருவோம். இப்படி நல்லா பூசிட்டு இப்படி ஒரு அமுக்கி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, மூடி வச்சுருவோம். காடை நல்லா ஊறி இருக்குங்க 1 மணி நேரம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிடுவேங்க. கடாய் வச்சுருக்கேன். தேவையான எண்ணெய் ஊற்றிடலாம். காயட்டுங்க. வறுத்து எடுத்துடலாம். இதை போட்டு காடையை 65 இன்னும் நல்லா காஞ்சிச்சுங்க. காடையை எடுத்து போட்டலாம் எண்ணெயில்.
பார்த்து கேர்ஃபுல்லாக போடுங்க. ரெண்டு மட்டும் போடுங்க, அப்புறம் 2 போட்டுக்கலாம். இது நல்லா வறுத்து எடுத்துருவாங்க. நம்ம ஸ்டவ்வை மீடியமில் வச்சுக்கலாங்க. இப்போ நல்லா உள்ளர வேகும், கிறிஸ்பி நல்லா வரும். ஒரு திருப்பி விட்டுலாங்க. நல்லா வேகட்டுங்க. காடை வெந்துருச்சுங்க, எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி பதத்தில் எடுத்துருங்க. நல்லா செவந்து வரணுங்க கலரு. இந்த மாதிரி எடுங்க, டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த 2 காடையும் போட்டுடலாங்க. இருக்கிறத 2யும் போட்டால் அவ்வளோதான். நல்லா 10 நிமிஷம் ஆகுதுங்க வேகிறதுக்கு. கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுடலாம். திருப்பி விட்டுலாங்க. பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இதை செஞ்சு கொடுங்க. காடை உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. வாரத்தில் ஒரு நாள், 2 வாரத்தில் ஒரு நாள் அந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். காடை ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி முழுசாக அறுத்துடாதீங்க. இந்த மாதிரி இருக்கணுங்க, முழுசாக இருக்கணும். நல்லா எல்லாம் இதாக இருக்கும், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். திருப்பி விட்டுடலாங்க. இன்னொரு திருப்பி இந்த மாதிரி சென்டரில் வேறு மாதிரி நல்லா இந்த மாதிரி சென்டர் வச்சு விட்டுருங்க. திருப்பி விடுங்க. நிற்கணும். சென்டர்லாம் நல்லா வேகணுங்க. இப்படி நிப்பாட்டி விடுங்க சென்டரில் நெட்டமாக. இது சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்கள் செஞ்சு. இப்போ எடுத்துடலாங்க. நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ முட்டை நம்ம எதுக்கு சேர்த்துறோன்னா டேஸ்ட் நல்லா இருக்குங்க. முட்டை சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட்டுக்காக சேர்த்துறது தான் முட்டை. காரம் கொஞ்சம் கூட போட்டுக்குங்க. இதுக்கெல்லாம் இந்த நான்வெஜ்ஜுக்கெலாம் காரம் கூட இருந்தால் நல்லாயிருக்குங்க. உப்பு மட்டும் பார்த்து கம்மியாக போட்டுக்குங்க. கூடிருச்சுன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. கம்மியாக இருந்தால் கூட போட்டுக்கலாம். நம்ம காடை 65 ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் பதில் சொல்கிறோம்.